குட் மார்னிங் பேரண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, தமிழ்நாடு பிஜிக்கான ரவுண்ட் 3க்கான ஷெட்யூல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. ஆல்ரெடி வந்து மார்க் ரிவைஸ் பண்ணி நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணி மெரிட் லிஸ்ட் விட்டுட்டாங்க. ஸோ மெரிட் லிஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெக்டிவ் லிஸ்ட் விட்டுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான டிஃபெக்ட் லிஸ்ட்டில் ஃபைனல் பண்ணிட்டு இப்போ ஃபைனல் லிஸ்ட்டும் கொடுத்ததுக்கப்புறம் ஆல் இந்தியா கவுன்சிலிங் அவங்களுடைய தேர்ட் ரவுண்டுக்கான ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ அதை கண்டினியூட்டி எல்லா ஸ்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரவுண்ட் 3க்கான கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தது. ஸோ நான் அதன் தொடர்ச்சி தமிழ்நாடுமே வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். பிஃபோர் தட் நம்மளுடைய வெப்சைட் நேம் கெட் யுவர் காலேஜ். உங்களுக்கு அட்மிஷன் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. எனி டவுட்ஸ் வந்தாலும் கிளாரிஃபை பண்ணி தரலாம். தென் இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2025-26க்கான ரவுண்ட் 3க்கான தமிழ்நாடுடைய கவுன்சிலிங் ரவுண்ட் 3க்கான நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் அவங்க ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான மாப்பப் ரவுண்ட் 3 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட். ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன நினச்சிப்போனா ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. நீங்கள் ரவுண்ட் 3க்கு நான் வில்லிங்காக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ரூவல் கொடுக்கணும். அதாவது நீங்கள் ஆல்ரெடி ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் லாகின் பண்ணி உங்களுடைய பழைய பாஸ்வேர்டு எக்ஸ்பைரி ஆயிருக்கும். ஸோ அதை பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிவிட்டு தென் உள்ளே போனதுக்கப்புறம் ஐ வில்லிங் டு பார்ட்டிசிபேட் அப்கமிங் ரவுண்டுங்கிற ஒரு ஆப்ஷன் எஸ் ஆர் நோ கொடுக்கணும். அது எஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இல்லை இந்த ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷனில் தான் நான் உள்ளே வந்திருக்கேன் அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து உங்கள் செக்யூரிட்டி அமௌண்ட் பேமெண்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன். இதுக்கான ப்ராசஸிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி காலைல 10 மணிலேருந்து 11ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் பண்ணிடணும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க மட்டும்தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். அதாவது மெரிட் லிஸ்ட் அவங்க நேமே வந்திருந்தாலும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டைம் தென் பேமெண்ட் டைம் நீங்கள் ப்ராப்பர்லி பண்ணியிருக்கணும். அதை பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான ரேங்க் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா வந்து 001லேருந்து ஜெனரல் ரேங்க் வந்து 7775 கொடுத்துருக்காங்க. நீட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லீஸ்ட் மார்க் வரைக்கும் ரெடியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ப்ராசஸ் ஆஃப் டைம் டியூரேஷன்ஸும் டைம் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் 10 மணிக்கு ஆரம்பிச்சு 14ஆம் தேதி மதியம் 3 மணிக்குள்ள சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கணும். ஸோ லாக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்சிசி மாதிரி அந்த சர்டன் பீரியட் கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இதுக்கு மேலே சாய்ஸஸ் எதுவும் இல்லை, மாடிஃபிகேஷன்ஸ் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் எப்போ வேணாலும் லாக் பண்ணிக்கலாம். ஆனால் பட் 3 மணிக்குள்ள லாக் பண்ணணும். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ரூல்ஸ் எப்படின்னா வந்து சம்டைம்ஸில் வந்து ஆட்டோ லாக்கும் ஆகும். ஸோ லாக் பண்ண மறந்துட்டீங்கனாலும் ஸோ கம்பல்சரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் இப்போ 14ஆம் தேதிக்குலாம் யார் லாக் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ராசஸ் தான். இது வந்து 1 டே நடக்கும், 24 hours நடக்கும். 15ஆம் தேதி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொவிஷனல் ரிசல்ட் வந்து 16ஆம் தேதி விட்டுருவாங்க. ஸோ அலாட் ஆனவங்களுக்கு ரிசல்ட் விட்டுருவாங்க. ஒன்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 16லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ மீன் ப்ராசஸிங் ஆஃப் ரிப்போர்ட்டிங் வந்து 19க்குமே வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அலாட்மெண்ட் ஆர்டர் நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சர்டன் அமௌண்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஜிக்கு நம்ம ஆன்லைன்லேயே ஃபுல் ஃபீஸ் கட்டணுமோ அதே மாதிரி நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு பேமெண்ட் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அலாட்மெண்ட் ஆர்டர் 16ஆம் தேதி ரிசல்ட்லேருந்து அன்னைக்கு ஸ்டேட்லேயே பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் 16லேருந்து 19க்குள்ளே நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணணும். இப்போ ரிப்போர்ட்டிங் நீங்கள் அங்கே தான் ஜெனரலாக பண்ணணும். ஸோ இதுக்கான கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டில் பார்ட்டிசிபேட் நமக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக வந்து அவங்க வெறும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் மட்டும் பார்க்கணும்னா 30,000 கட்டினா போதும். இல்லை நான் செல்ஃப் ஃபினான்ஸும் சேர்த்து நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா 1 lakh நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நான் ப்ளஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கூட பியூர் மேனேஜ்மெண்ட் மார்க் கம்மியாக இருக்குது, நான் NRI கேட்டகரியில் போகிறேன் அப்படின்னா நீங்கள் 2 லட்ச ரூபா கட்டணும். நீங்கள் 3 இதுவுமே செலக்ட் பண்ணலாம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 + 1 + 30 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3,30,000 ரூபா வரும். ப்ளஸ் இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவோட அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா ப்ராசஸிங் ஃபீஸும், பட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 சேர்த்து 2000, ஸோ 30,032 ரூபா நீங்கள் 3,32,000 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரீஃபண்டபிள் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2000 வந்து அமௌண்ட் ரீஃபண்ட் வராது. ஸோ இந்த 3,30,000ங்கிறது அமௌண்ட் ரீஃபண்டபிள் அமௌண்ட்டு. நீங்கள் கவுன்சிலில் ப்ராப்பராக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி ரிப்போர்ட் பண்ணி நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணி அந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிட்டர்ன் வந்துடும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எம்சிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் முன்னாடியே கொடுக்க சொல்கிறாங்க. சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அக்கௌண்ட்லேருந்து பேமெண்ட் பண்ணி அதே அக்கௌண்ட்டுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் ஸ்டில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் தான் ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எதே அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணால் அதே அக்கௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் வர மாதிரி இருந்தாலும் சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஏதாவது ரீஃபண்ட் அக்கௌண்ட் கொடுத்துக்கிறாங்கன்னா உங்களுடைய சொந்த அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ உங்களுக்கு வந்துச்சுன்னா அந்த ஆப்ஷன்ஸ் தான் பாருங்கள்.
இப்போ இந்த சாய்ஸ் ஃபில்லிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிஃபோராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணணும், யாரெல்லாம் ஃபார்ஃபிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 அந்த கேட்டகரியில் நீங்கள் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ஸ்டேட்லேயோ இல்லை சென்ட்ரல்லையோ நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து அதே மாதிரி இந்த ரவுண்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா பேபிள் அமௌண்ட். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஜாயின் பண்ண காலேஜில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்க, நீங்கள் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ரிப்போர்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா நீங்கள் 1 இயருக்கான பேன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் உங்கள் அமௌண்ட்டும் லாக் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரவுண்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணும். ஸோ அதை வந்து கேர் பண்ணிக்கோங்க. சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சிக்கலாக இருக்கும். ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டெப்லேட்டட் டைமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இதுலேயே வந்து சொன்னாங்க, இஃப் கேண்டிடேட்ஸ் இஸ் நாட் லாக் இஸ் சாய்ஸ் ஸ்டில் லாஸ்ட் டேட். ஐ மீன் மதியம் 3 மணிக்கு நீங்கள் லாக் பண்ணலாம் கூட ஆட்டோமேட்டிக்காக லாக் பண்ணிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் லாக் பண்ணிடுங்க. ஆட்டோமேட்டிக் லாக் பண்ணுற அளவுக்கு விட வேண்டாம். நமக்கு அதை தவிர்த்து வேறு என்ன ஒர்க் இருக்க போகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3க்கான அலாட்டட் கேண்டிடேட்ஸ்க்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி தான் ரவுண்ட் 2 ஆல்ரெடி நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் அந்த ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கும்போது ஸ்டேட் சென்டர்லேயே சொல்கிறேன், அதர் ஸ்டேட்லேயே சொல்கிறேன். நீங்கள் ரிசைன் பண்ணிட்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசைன் பண்ணி நீங்கள் இப்போ சுப்ளே டைமில் ஃபார்ஃபிட் மட்டும் பண்ணியிருக்கீங்க, ரிசைன் பண்ணியிருக்கீங்க, ஃபார்ஃபிட் ஆகிடுச்சுன்னா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்கள் ரிசைனும் பண்ணல, ரிப்போர்ட்டிங் பண்ணியிருக்கீங்கன்னா தாராளமாக அந்த மாப்பப் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ மெரிட் லிஸ்ட் பேஸ் பண்ணி தான். ஒன் கேஸ் உங்களுக்கு இதில் உங்களுக்கு வேறு ரிப்போர்ட் டவுட் இருக்குது, உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்னா நாளைக்கு காலையில் 10 மணிக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகுது. ஸோ நமக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங் கைடன்ஸ் வேணும், ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் எப்படி ரிப்போர்ட்டிங் ப்ராசஸ் இருக்கும், இல்லை நம்ம அப்கிரேட் போகிற ஆப்ஷன் போகலாமா? ஏன்னா மாப்பப்பில் நீங்கள் ஒரு சாய்ஸ் போடுவீங்க, ஆனால் கிடைக்காது. அடுத்தது வந்து ஸ்டே வேகன்சி நடக்கும். ஸ்டே வேகன்சிக்கு நாங்கள் ஏன்னா நம்ம இந்த ரவுண்டில் கிடச்சிச்சுன்னா போய் ஆகணும்னு சொல்கிறோம், அப்கிரேட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில டெக்னிக்கல் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளீட் கைட்லைன்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம். சேம் டைம்ஸ் நம்ம டிஸ்பிளே நம்பர் தெரியும். உடனே கால் பண்ணி உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன்ஸை நீங்கள் ஃபைனல் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.